Okay, students, let us see this linear expansion. The increasing length of the body is called linear. Let us study the formula del L by L naught is equal to alpha L. Alpha S is called a coefficient of linear expansion. Delta T is called a change in temperature. Then superficial expansion. Superficial means change in area. If increasing area length increase ஆச்சுனா அது வந்து பாத்தீங்கன்னா linear. ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து சூப்பர்ஃபிஷியல். ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட சப்ஸ்டன்ஸ் வந்து ஹீட் பண்ணும்போது அதோட டோட்டல் ஏரியா சேஞ்ச் ஆகுது. அதுதான் இங்கே ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஏ நாட் வந்து ஒரிஜினல் லென்த்து. இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல் ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஆக்சுவல் ஏரியா, முதல்ல இருந்த ஏரியா. இப்போ நம்ம டெம்பரேச்சர் ஹீட் பண்ணும்போது மாறுச்சு இல்லையா, அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா டெல் ஏ அப்படின்னு. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? சேம் எல்லுக்கு பதிலாக ஏ போடலாம் எல்லா இடத்துலையும். டெல் ஏ பை ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு alpha A delta T. What is the del A? Change in area. What is the A naught? Actual area, original area. What is the alpha A? Coefficient of what is expansion? Superficial expansion. Superficial expansion. That is a symbol. And delta T, you know very well, change in temperature. Now third expansion is called cubical expansion. Cuboid, volume. So volume na length into breadth. Volume is called length into breadth. Total volume is to be changed. If you are given the temperature, the substance is volume is to be changed is called cubical expansion. What is the formula? V. Del V by V naught in alpha V delta T. Del V, you know, is a change in volume, and V naught is equal to original volume, and alpha V coefficient of what is the expansion? Is cubical expansion, and delta T is called change in temperature. Students, we studied in three types of expansion. First one is a linear expansion, superficial expansion, cubical expansion. Now we have to see the very important section of the Boyle's law. இது நம்ம OH செக்ஷன்லயே பார்த்திருப்போம். Boyle's law. இப்போ மூணு காம்பவுண்ட் எடுக்கிறோம், நம்ம 3 சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறோம். P, V, T. P is called pressure. V, you know very well, volume. What is T is called temperature. இந்த மூணு சப்ஸ்டன்ஸ் வச்சு தான், காம்பவுண்ட் வச்சு தான் நம்ம இந்த 3 laws பார்க்க போறோம். First law is called Boyle's law. Boyle என்ன சொல்றாருன்னா, pressure directly proportional to 1 by V. அப்போ 1 by V னா வால்யூம் அதிகமாச்சுன்னா பிரஷர் குறையும். பிரஷர் குறைஞ்சதுன்னா வால்யூம் அதிகமாகும். சின்ன ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறீங்க, பெரிய பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வைக்கிறீங்க. எது சீக்கிரமாக கொதிக்கும்? சின்ன பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி சீக்கிரமாக கொதிக்கும். அப்போ வால்யூம் அதிகமாக இருந்ததுன்னா ப்ரெஷர் வந்து குறையும். புரியுதா? இப்போ ஒரு சின்ன டயர் டியூப் இருக்கு, பெரிய டயர் டியூப் இருக்கு. காற்று எதில் அதிகமாக உங்களுக்கு பிடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய டயரில் காற்று அதிகமாக பிடிக்கும், ஆனால் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by V. ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்மா. இந்த பாயில்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, வால்யூம் அதிகமானா ப்ரெஷர் குறையும், ப்ரெஷர் அதிகமானா வால்யூம் வந்து குறையும். அதுதான் பாயில்ஸ் லா. ஸோ PV is equal to constant அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் சார்லஸ் லா என்ன சொல்றாங்க பார்க்கலாம். V proportional to T. Volume is directly proportional to T. What is T is called? Temperature அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ டெம்பரேச்சர் அதிகமானா வால்யூமும் அதிகமாகும். இப்போ பெரிய பாத்திரத்தை நீங்க தண்ணி கொதிக்க வைக்கணும்னா டெம்பரேச்சர் நிறைய கொடுக்கும். அப்போ வால்யூம் அதிகமாக டெம்பரேச்சர் அதிகமாகும். எவ்வளோ நீங்கள் ஹீட் எனர்ஜி தேவைப்படுதோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹீட்டை வந்து கொடுத்து தான் ஆகணும். அப்போ V by T is equal to constant. Next, Avogadro's law. Avogadro's law, V proportional to N. So, volume is directly proportional to number of mole, Avogadro number of moles. Mole na amount of substance. So, V by N is equal to constant. So, இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, remember, Avogadro number நீங்கள் பேஸ்மே படிச்சிருப்பீங்க. 6.023 × 10⁻23 mole per mole அப்படின்னு நம்ம சொல்றோம். Remember this three equation is, first one is Boyle's law. What is the equation? PV is equal to constant. Charles law, V by T is equal to constant. Avogadro's law, V by N is equal to constant. The three laws now watching. Very important to study these three laws if you go to higher studies. Thermal physics நம்ம படிக்கணும்னாலே இந்த 3 laws நமக்கு கண்டிப்பா ஞாபகம். இப்போ நம்ம டீடைல் क्वेश्चन பார்க்க போறோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்ற ஒரு டீடைல் क्वेश्चन வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில், பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. டீடைலில் வந்து பார்த்தீங்கன்னா
gas equation, very important of equations. Higher studies எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ரிப்பீட்டடா வரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन நம்ம பார்க்கலாம். Very important session. Let us student please try to understand and listen. PV is equal to constant. இது நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம். என்ன லா இது வந்து Boyle's law. இந்த 3 law நம்ம கம்பைன் பண்ண போறோம். First Boyle's law. PV is equal to constant. Next நம்ம பார்த்தது V by T is equal to constant. இது வந்து என்ன லா வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ் லா பார்த்தோம். V by N, P pressure, V volume, V volume, T temperature, V volume, N number of amount of substance mole அப்படின்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா அவேகேட்ரோஸ் லா அப்படின்பாங்க. இந்த மூணு லாவும் நம்ம கம்பைன் பண்ண போறோம். இப்போ PV is equal to constant, V by T is equal to constant, V by N is equal to constant. இந்த மூணு லாவும் நம்ம எப்படி இப்போ கம்பைன் பண்றோம் அப்படின்னா PV by NT is equal to constant. இப்போ இந்த மூணு லாவும் கம்பைன் பண்ணீங்கன்னா வச்சுங்களேன், டினாமினேட்டர் நியூமரேட்டர் என்ன இருக்குன்னு பாருங்க. டினாமினேட்டர்ல PV இருக்கு, நியூமரேட்டர்ல NT இருக்கு. அப்ப இந்த மூணு லாவும் ஒண்ணா சேர்த்து எழுதும்போது கம்பைனிங் these three laws, what is the three laws? Boyle's law, Charles law, Avogadro's law. Combining these three laws, what component we get? What is the equation? Is PV by NT is equal to constant. Children, I remember you. P, what is the P? Is called pressure, and V is called volume, and then N number of amount of substance of mole Avogadro number, and T is called temperature, and is equal to constant. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா Nக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரோம். Nக்கு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரோம். மியூ NA அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இது வந்து மியூ இஸ் கால்டு மோல்ஸ் ஆஃப் த கேசஸ். ஏன்னா நம்ம படிக்கிறது இப்போ கேஸ் ஈக்குவேஷன் தான். அதோட அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மொத்த ஆட்டமோட வேல்யூவை இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க மியூ அப்படின்றாங்க. அப்போது இந்த N நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆட்டம்ஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலா கொடுக்குறாங்க மியூ NA அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த NAன்றதுனால பார்த்தீங்கன்னா அவேகேட்ரோஸ் நம்பர். வாட் இஸ் த வேல்யூ? 6.023 into the power of 23. மியூன்றது மோல் ஆஃப் த கேஸ். இப்போ Nக்கு என்ன ஈக்குவேஷன் வந்திருக்கு? மியூ NA. இந்த N நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்களேன். PV by Nக்கு பதிலா என்ன எழுதணுமா? ரிமெம்பர் Nக்கு பதிலா என்ன எழுதணும்? mu NA. What is the mu? Mole of the gases. What is NA? Avogadro number. T already அங்க இருக்கு, நீங்க எதுவும் மாத்த வேண்டிய வேலை இல்ல. Remember T வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. What is T? Is called temperature. This is Boltzmann constant அப்படின்றாங்க. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு கான்ஸ்டன்ட் இந்த PV by mu NAT is equal to constant இல்லையா, இந்த கான்ஸ்டன்ட்க்கு பேர் வந்து Boltzmann constant. சூஸ்ல கேட்பாங்க இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ரிமெம்பர் தட் வேல்யூ 1.38 into the power of minus 23 ஜூல். வாட் இஸ் J இஸ் கால்டு? அது சொல்ல இல்லையா, எனர்ஜியோட யூனிட் வந்து ஜூல். ஏன்னா இது ஹீட் எனர்ஜி இல்லையா, அதனால நம்ம ஜூல்ல சொல்றோம். ஜூல். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து கிலோகிராம், மாஸ்னா கிலோகிராம். அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா கேன்றது கெல்வின், டெம்பரேச்சர் இல்லையா, அதனால கெல்வின். T இருக்குல்ல, Tயோட யூனிட் என்ன? டெம்பரேச்சர். அப்ப இந்த T டெம்பரேச்சர் மேல போச்சுன்னா கெல்வின். கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். கெல்வின் இன்வர்ஸ். This is a Boltzmann constant. So இப்போ again we have continued this equation is PV by mu NAT is equal to KB அப்படின்றாங்க. KB னா என்ன? Boltzmann. B னா என்ன? Boltzmann. K னா constant. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து கான்ஸ்டன்ட்ன்றது சொல்றதுக்காக K ன்னு சொல்றோம். ஆக்சுவலா கான்ஸ்டன்ட்டோட ஸ்பெல் அவுட் வந்து C தான். C ல தான் சொல்றோம். இங்க வந்து K ல சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. So PV by mu NAT is equal to KB. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? PV is equal to mu NA KBT. mu NA KBT அப்படின்னு வரும். ஸோ Nக்கு பதிலாக mu NA எழுதுறோம், and mu NAT is equal to KBன்னு கொடுக்குறோம். what is a KB? Boltzmann constant. அதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க, கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா PV is equal to என்ன வரும்? mu NA KBT. mu NA KBT அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த mu NA KB என்ன அப்படின்னு பார்ப்போம். mu இதை மட்டும் எடுத்துங்க. mu NA KB is equal to R அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, mu NA KB is equal to R. இந்த கேபிட்டல் ஆர்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம மறுபடியும் எழுதுறோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் ஆர்ன்றது என்ன அப்படின்னா யூனிவர்சல்
gas constant. Very, very important. Universal gas constant. Here the R is represented universal. Universal na whole in the earth fullaவே வந்து பாத்தீங்கன்னா வந்து gas ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்குறாங்க. அதுதான் R அப்படின்றாங்க. கேபிட்டல் R. இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து ஸ்டூடண்ட்ஸ் ரிமெம்பர் 8.31 ஜூல் mole inverse Kelvin inverse. MOL na என்ன mole, K na Kelvin inverse. இப்போ நம்ம இதுல மொத்தம் நம்ம மூணு வேல்யூ பார்த்துறோம். நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டைரக்டா ஈக்குவேஷன் போலாம். இந்த mu NA KB ன்றது வந்து பாத்தீங்கன்னா R. அப்போ அதுக்கு நம்ம R சப்ஸ்டிட்யூட் பண்ணா PV RT. இங்க வந்து சோ பாருங்க mu NA KB பதிலா R போட்டீங்க அப்படினா என்ன இருக்கும்? PV RT. இதுதான் வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்னா என்னன்னு பாருங்களேன். நல்லியல்பு வாயு. நல்லியல்பு வாயுனா என்ன சார்? நல்லியல்பு வாயு நல்ல இயல்புடைய. ஐடியல்னா வெரி குட் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த கேஸ் வந்து எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தும், எல்லா ஒரு காம்பனண்ட் கூடிய ரியாக்ஷன் பண்ணும். அதுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். எப்படி இருக்கும் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்? PV RT. What is P is called pressure. What is V is called volume. R ideal gas or universal gas constant. Ideal gas equation oda constant. Universal gas constant. What is T is called temperature. இந்த மூணு law, இந்த மூணு காம்பவுண்ட் எங்க இருந்து வந்து நம்ம சார்லஸ் லா, பாயில்ஸ் லா, அவைகேட்ரோ லா இதுல இருந்து கொண்டு வந்தோம். இப்போ P னா உங்க எல்லாருக்கும் தெரியும் pressure and V is called volume, T is called temperature. இது மூணுத்துல இருந்தா நம்ம இந்த ஈக்குவேஷனை கொண்டு வரோம். PV RT அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். இப்போ இதுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இதுல நம்ம வேல்யூ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அவைகேட்ரோ நம்பர் வேல்யூ என்ன 6.023 × 10⁻23. இது அவைகேட்ரோ நம்பர். இன்னொன்று பார்த்தோம் KB னா என்ன? போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். வாட் இஸ் த வேல்யூ? 1.38 × 10⁻23. at the time unit is very, very important. இது வந்து மோல், இது வந்து பாத்தீங்கன்னா ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ். யூனிட் இல்லாம எழுதுனீங்கன்னா இந்த வேல்யூ வந்து தப்பு. கம்பல்சரி நீங்க யூனிட் வந்து எழுதிருக்கணும். ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ். கடைசியா ஒரு வேல்யூ பார்த்தோம். R யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் 8.31 ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். நான் ஜஸ்ட் ரீகால் பண்றேன் உங்களுக்கு. இந்த மூணு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். PV கான்ஸ்டன்ட், V/T கான்ஸ்டன்ட், V/N கான்ஸ்டன்ட். ஸோ P மூணுத்தையும் கம்பைன் பண்ணும்போது PV/NT வெரி சிம்பிள். கவனிங்க, Nக்கு பதிலாக mu NA எழுதுறோம். Nக்கு பதிலாக என்ன எழுதுறோம்? mu NA அப்படின்னு நம்ம எழுதுறோம். mu மோல் ஆஃப் த கேஸ், NA அவைகேட்ரோ நம்பர். அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க PV/mu NAT. mu NAT பதிலாக வந்து என்ன சொல்றோம்? நம்ம இது எல்லாத்தையும் என்ன சொல்றோம்? KBன்றோம். KB போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா mu NA KBT. இந்த mu NA KBன்றது என்னவா மாறுதுமா? R மாறுது. So mu NA KB is equal to R is called universal gas constant. PV is equal to RT. ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும் இதுல எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு வச்சுங்க. சப்போஸ் எக்ஸாம்ல இதை நீங்க ரிமெம்பர் பண்ணீங்க. PV is equal to RT. What is PV is equal to RT? Ideal gas equation. P you know very well. You studied in lower section. P pressure, V is called volume, R is called universal gas constant, T is called temperature. Children, இந்த ஈக்குவேஷனை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சூஸ் எக்ஸாம்ல கேட்பாங்க. சூஸ்ல இந்த வேல்யூஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தெர்மல் பிசிக்ஸ் பத்தி நம்ம ஃபியூ டாபிக்ஸ் பார்த்தோம். இந்த டீடைல் கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பா இதெல்லாம் வந்து நீங்க எழுதி பாருங்க, படிங்க, வீட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா டவுட்னா வந்து கேளுங்கம்மா. ஸோ ரிமெம்பர் திஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இஸ் டீடைல் கொஸ்டின். உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல கேளுங்க. All of you study well. I expect you each and everyone please study well. Don't waste the time. உங்களுக்கு நிறைய லெஷர் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த லெஷர் டைம் நீங்க வந்து டிவி பார்க்கறதோ மொபைலில் நோண்டிட்டு இருக்கிறதாலையோ யூஸ் பண்ணாம தயவு செஞ்சு படிக்கிறதுக்காக வந்து இந்த டைமை நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. Thank you each and everyone. Thank you.